அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அதாவது அக்டோபர் மாதத்தில் 2025ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது அதில் குடும்பம்னா என்னென்னு பார்க்கும்பொழுது 7.5 சனியின் பிடியிலிருந்து படிப்படியாக விடுபட்டு வரும் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இல்லைங்க. இருப்பினும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது பல நன்மைகளை குறிப்பிடுது. இந்த மாதம் முழுவதும் பண வசதி போதிய அளவுக்கு இருக்கும். வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். பழைய கடன்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் உறவினர் ஒருவரின் வருகை உங்களை உற்சாகத்தில் ஆழ்த்தும். நெருங்கிய உறவினர்கள்டையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவது கவலையை அளிக்கும். திருமண முயற்சிகளில் வரனை நிர்ணயிக்கிறதுல கருத்து வேற்றுமை நீடிக்கும். அடுத்தது உத்தியோகம். வக்ரகதியில் உள்ள சனி மற்றும் ராகுவின் அனுகூலமாக இல்லை. அடுத்தது ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நன்மை தராது. நிர்வாகத்தினரை அதிகாரி ஆகியோரின் போக்கு கவலையை அளிக்கும். அன்றாட பணிகளில் பொறுப்புகளும் அதிக கவனமும் இருத்தல் வேண்டும். அடுத்தது அதிகமாக கவனமாக இருக்கணும். ஏனெனில் தவறுகள் ஏற்படக்கூடும். புதுசாக வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசிக்காரங்களுக்கு இடைத்தரகர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அஜாக்கிரதனால பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும் என்று கிரக நிலையெல்லாம் எடுத்துக்காட்டுது. அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அடுத்தது தொழில் வியாபாரம். அதை பற்றி பார்க்கும்பொழுது சந்தையில் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது வரும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு குறையுங்க. சக கூட்டாளிகளிடம் கருத்து வேற்றுமை ஏற்படும். வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுறதுனால நிதி நெருக்கடியும் ஏற்படக்கூடும். புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுறது நல்லது. பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். அடுத்தது கலைத்துறையினர். வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக நீடிக்கும். சங்கீத சபாக்கள், திருக்கோயில்கள் ஆகியவற்றில் தொடர்ந்து வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நாதஸ்வர வித்வான்கள், ஓதுவா மூர்த்திகள், கர்நாடக சங்கீத வித்வான்கள், பின்னணி பாடகர்கள் ஆகியோருக்கு லாபகரமான மாதம் இது என்பதை சுக்கிரனின் சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுக்கும் முயற்சியில் ஈடுபடலாம். நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ராசிக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால பலருக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக அமையும். அடுத்தது அரசியல் துறையினர். கட்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு குறையக்கூடும். உயர்மட்ட தலைவர்கள்லாம் உங்கள் விசுவாசத்தை சந்தேகப்படுவாங்க என்பதை கிரக நிலைகள் தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுது. ஜாக்கிரதையாகவும் சாமர்த்தியமாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய மாதம்தான் இது. வீண் பழிகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு இந்த எச்சரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவ மாணவியர். இந்த மாதம் முழுவதும் கல்வித்துறையை கட்டுப்படுத்தும் அனைத்து கிரகங்களும் ஓரளவே சுபபலம் பெற்று வளம் வருது. அதனால் படிப்பில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீங்க. உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும். அதாவது தசா புத்திகள்லாம் உங்களுக்கு சாதகமாக பலமாக இருந்துச்சுன்னா உயர்கல்விக்கு உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போயிட்டு உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது விவசாயத்துறையினர். பூமி காரகனான செவ்வாய் இதர மற்ற கிரகங்களும் சிறிதளவே ஆதரவாக சஞ்சரிக்குது. வயல் பணிகள் கடுமையாக இருக்கும். உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கிறது சற்று கஷ்டம்தான். இந்த நிலையில் கால்நடைகளின் பராமரிக்கிறதுல செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அவை நோய்வாய்ப்படக்கூடும். அதனால் தகுந்த ஒரு கால்நடை மருத்துவரை நாடி நீங்கள் அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் வைத்தியம் செஞ்சு பார்க்கலாம். சிறந்த ஒரு
பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது பெண்மணிகள். குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு மன நிம்மதி குறையும். கணவன் மற்றும் நெருங்கிய உறவுகள்கிட்ட கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்படக்கூடும். சிறு உபாதையானாலும் சரி உடனுக்குடன் மருத்துவருடன் காண்பித்து சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்துது. வேலைக்கு முயற்சித்து வரும் மகளிர் மேலும் சிறிது காலத்திற்கு காத்திருக்க வேண்டியதுள்ளது. வேலை கிடைச்சாலும் அதில் மன திருப்தி இருக்காது. அடுத்தது அறிவுரை. ருணரோக சதுருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கை பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. உறவினருடன் விட்டு கொடுத்து பழக வேண்டும். அடுத்தது பரிகாரம். ஆலங்குடி திட்டை திருத்தல தரிசனம் சிறந்த ஒரு பலனை அளிக்கும். இயலாதவங்க வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் சென்று தரிசித்து விட்டு வந்தாலே போதும். குரு தோஷம் விலகிவிடும். சூரியனை கண்ட பனி போல எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.